இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அன்புடைமையிலேருந்து அடுத்த 5 திருக்குறளை பார்க்க போகிறோம். 6வது திருக்குறள் என்னென்னா, அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. இதோட விளக்கம் என்னென்னா, அன்பு என்பது பகைவரை வெல்லவும் நட்பு வளர்க்கவும் உதவுதான். 7வது திருக்குறள், என்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பிலாதனை அறம். இதோட விளக்கம் என்னென்னா, எலும்பில்லாத புழுக்கள் வெயிலில் அழிவது போல அன்பில்லாதவர்களும் அழிவரும். 8வது திருக்குறள் என்னென்னா, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்தற்று. இதோட விளக்கம் என்னென்னா, பாலை நிலத்தில் வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல் அன்பில்லாத மனிதர் வாழ்ந்து வாழாதவர்களாக கருதப்படுவாராம். 9வது திருக்குறள் புறத்துறப்பும் எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலாவர்க்கு. இதோட விளக்கம் என்னென்னா, அன்பில்லாதவர்களுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவை இருந்தும் பயனில்லை என்பது தான் இதோட விளக்கம். 10வது திருக்குறள், அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இதோட விளக்கம் என்னென்னா, அன்பு உடையவர் உயிர் உள்ளவராக கருதுகிறோம், அன்பு இல்லாதவர் பிணமாக கருதுகிறோம்.